Hello friends, welcome to krishnastechinfo. இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். நம்ம ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோட்டோஷாப் அப்புறம் மொபைல் ஆப்ஸ் அப்புறம் மற்ற டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம லூனாபிக்ன்ற ஆன்லைன் இமேஜ் எடிட்டரை பற்றி பார்க்கலாம். இந்த ஆன்லைன் இமேஜ் எடிட்டர்லேயே உங்களுக்கு நீங்கள் பேசிக்காக ஃபோட்டோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸ்லேருந்து இம்போர்ட் பண்ண முடியும். ட்ராப் பாக்ஸ் அப்புறம் மற்ற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்தும் நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி க்ளவுட்லேருந்தும் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எடிட் ஆப்ஷனில் பார்க்கலாம் இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ எடிட் ஆப்ஷனில் இங்கே பார்க்கலாம் க்ராப் இமேஜ், லேயர்ஸ் மாஸ்க், மேஜிக் வாண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இமேஜை நீங்கள் ரீசைஸ் பண்ணலாம், ஸ்கேல் பண்ண முடியும். சைட்டில் இப்போ நியூவாக ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட் ரிமூவல் அப்புறம் பேக்ரவுண்ட் ரிமூவல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் இமேஜில் ஏதாவது ஆப்ஜெக்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணோன்னா அதை ஈஸியாக அந்த ஆப்ஜெக்ட் ரிமூவல் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமேஜில் நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டை ப்ளர் பண்ணனாலும் இதில் பண்ண முடியும். இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன்லேயும் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இல்லை மற்ற டூல்ஸில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் பார்டர்ஸ் ஆட் பண்ணுறதுக்குன்னு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஃபில்டர்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி எஃபெக்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் அனிமேஷன் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கிஃப் இமேஜஸும் இதில் எடிட் பண்ணவும் முடியும், அதே மாதிரி க்ரியேட் பண்ணவும் முடியும். ஸோ ஹெல்ப்பில் இங்கே பார்க்கலாம் இங்கே மொபைல் சைட்டும் இதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை மொபைல்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கீழே ஹெல்ப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அனிமேட்டட் டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபேஸஸ் ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இந்த இமேஜோட பேக்ரவுண்டை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இந்த பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜை நான் இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போது எடிட்டில் போயிட்டு இந்த ஆட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவல் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஆட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவல் கொடுத்ததுக்கப்புறம் இமேஜ் ப்ராசஸ் ஆகுது. ஸோ பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. இங்கே மேலே இங்கே பார்க்கலாம் இப்போ ஆட் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். கீழே உங்களுக்கு கிளிப் ஆர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களோட ஓன் இமேஜையும் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போது ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போது இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ அப்லோட் கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் இப்போ நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ கண்டினியூ ஆன் திஸ் பேக்ரவுண்ட் இமேஜ்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகி வந்துருச்சு. ஆனால் இப்போ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணனாலும் பண்ண முடியும். ஸோ இப்போது இங்கே மேலே இங்கே பார்க்கலாம் வாண்ட் டு பொசிஷன் யுவர் இமேஜ் ஆன் பேக்ரவுண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இமேஜோட சைஸை நான் ரீசைஸ் பண்ணுறேன். ஸோ ரீசைஸ் பண்ணியாச்சு. இங்கே ட்ரான்ஸ்பரன்சி ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணாலும் பண்ணலாம். அதே ஒரு ரொட்டேஷன் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொட்டேஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது ரீசைஸ் பண்ணிவிட்டு நான் இப்போது அப்ளை கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம இமேஜோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு இங்கே ஃபைல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போய்ட்டு சேவ் இமேஜ் கொடுக்கலாம். ஸோ சேவ் இமேஜில் பார்க்கலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா இமேஜ் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. கிஃப்டாக நீங்கள் மாற்றலாம், இல்லைனா பிஎன்ஜி, ஜேபிஜி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இமேஜை நீங்கள் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணனால அதுக்கும் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் சேவ் அஸ் ஜேபிஜி கொடுக்குறேன். ஸோ பார்க்கலாம் இந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது ஓப்பன் கொடுக்குறேன். இப்போது நம்ம எடிட் பண்ண இமேஜ் இங்கே வந்துருச்சு. இந்த ஃபோட்டோ எடிட்டில் நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அனிமேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது, ஃபில்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஹெல்ப்பில் போய்ட்டு நீங்கள் டுட்டோரியல்ஸில் அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்க டுட்டோரியல்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இதில் மற்ற டூல்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம லூனாபிக்ன்ற ஃப்ரீ ஆன்லைன் ஃபோட்டோ எடிட்டரை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.